வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. அரசு பள்ளிகளின் கழிப்பறையை காட்டிலும் மிகச் சிறப்பான சுத்தமான கழிவறைகள் இது வேறெங்கும் இல்லை. தென்காசி வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் தான் இப்படி ஒரு நிலைமை. கடந்த வருடம் 2023 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை மருத்துவ படிப்பில் சேர்த்த ஒரே கல்வி நிறுவனம் என்று விளம்பரப்படுத்தி கொண்ட தென்காசி வேல்ஸ் வித்யாலயா பள்ளியின் முதல் மாடியில் மாணவர்களின் கழிவறை தான் நீங்கள் பார்ப்பது. கழிவறை ஒழுக்கம் என்பதுதான் மாணவர்களின் உடல்நலமும் மனநலமும் சார்ந்த மிக முக்கியமானது. அதை கண்காணிக்கும் பொறுப்பை இழந்து முதல் மாணவர்களை உருவாக்க பாடுபட்டு என்ன பயன்? பள்ளியின் வருட கட்டணம் மற்ற பள்ளிகளை காட்டிலும் இந்த கல்வி நிறுவனத்தில் மிக அதிகம். பெற்றோர்கள் அதை பொறுத்து கொண்டு பிள்ளைகளை வேல்ஸ் வித்யாலயாவிற்கு அனுப்புவதே தரமான சுற்றுச்சூழல், சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் தரமான கல்வி கிடைக்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் மட்டுமே. அனைத்து பள்ளிகளும் கழிவறைகளில் கவனம் செலுத்தவே இந்த பதிவு. குழந்தைகள் எதிர்காலம் கல்வியில் மட்டுமல்ல, சுய ஒழுக்கத்திலும் பண்பிலும் மனம் சார்ந்து இருக்க வேண்டும். சுய ஒழுக்கம் ஆரம்பமாகும் இடம் பாடசாலையில் இருந்துதான் என்பதை இதுபோன்ற தனியார் கல்வி நிறுவனங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும். மாணவ மாணவிகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வெளியிடப்படும் விழிப்புணர்வு தகவல் மட்டும்தான் இந்த பதிவு. மற்ற எந்த தவறான உள்நோக்கமும் இல்லை என்பதை எங்கள் கருத்து. தவறாக புரிந்து கொள்ளாமல் தவறை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் ST மகேஷ்குமார். தம்பி, டாய்லெட் இப்படி தான் இருக்குமோ? க்ளீனாகவே இல்லையம்மா. அவங்கள தான் க்ளீன் பண்ணுவாங்க, அப்படி தானே? எவ்வளோ அசுத்தமாக இருக்குது அங்கே. டாய்லெட்லலாம் வந்துட்டு மோஷன்ஸ்லாம் கிளியராகாமலே இருக்குது. இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலையா நீங்கள்? இன்ஃபார்ம் பண்ணணும் பிரதர்.